நம்ம கிரிப்டோ மற்றும் தமிழ் பிடிசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் புதுசாக ஒரு சீரீஸ் வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா சில கிரிப்டோ கரன்சிஸை பற்றி பார்த்திங்கன்னா டீட்டெயில்டான ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் நமக்காக இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காயின் பார்த்தீங்கன்னா ஆண்டோ ஃபினான்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலி பார்த்தீங்கன்னா இந்த காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்ல லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காயினை சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐஇஓ ப்ராஜெக்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த டோக்கன் ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணுச்சு. ஸோ லாஸ்ட்டு ஒரு 4 மந்த்துக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் அச்சீவ் பண்ணியிருந்துச்சு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா இப்போக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்மியான ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வரைக்கும் அந்த 90 சென்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக ஆண்டோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜரான எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் லிஸ்டிங் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ இதில் மேஜராக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்னு பார்த்தோம்னா பிட்கெட்டாக இருக்கட்டும், பிங்எக்ஸாக இருக்கட்டும், எம்இஎக்ஸு, கேட்.io இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால்யூம்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இந்த எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணி நீங்கள் இது வழியாக ஈல்டு எடுத்துக்கலாம். ஸோ இது மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கு அடுத்து தான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஆண்டோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்காக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ரியல் வேர்ல்டு அசட்ஸ் RWA அப்படிங்கிற இந்த ரியல் வேர்ல்டு அசட்ஸாகவும் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கிரேடு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சீப்பர் காஸ்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 8.68 மார்க் பார்த்தீங்கன்னா காயின் செயின் புரோக்கர் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் கொடுத்துருக்குறாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சேல் நடந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 16x ப்ராஃபிட்டில் இருக்குது. அதே சமயம் இந்த டோக்கனை ப்ரைவேட் சேலாக பார்த்தீங்கன்னா காயின் லிஸ்ட்டில் வாங்கியிருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரான ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டலாக இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் 3.16 பில்லியன் பார்த்தீங்கன்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு டோக்கனை பொறுத்த வரைக்கும். பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனோட குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சீரீஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது இப்போ காயின் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை மில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் கேப் பார்த்தீங்கன்னா 2022 கிடச்சிருக்கு. இந்த ஹார்ட் கேப்போட வெஸ்டிங் டீட்டெயில்ஸ் அந்த வெஸ்டிங் ஷெடியூல்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நவம்பர் 2026 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டரான ஒரு விஷயமா நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ டோட்டல் மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஷரியில் பார்த்தீங்கன்னா 82% இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு 14% வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுல சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீரீஸ் ரவுண்ட்லையும் பப்ளிக் ரவுண்ட் 2லையும் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.16லேருந்து 16.67 அப்படிங்கிற பர்சன்டேஜஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வெஸ்டிங்கை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம கிரிப்டோ அண்ட் தமிழ் பிடிசி.